என்னுடைய ஒரு பிக்கெஸ்ட் என்னுடைய கெரியர் பிளான பத்தி தான் இன்னைக்கான டீட்டெயிலா ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல நான் என்ன பேசியிருந்தாலும் சரி, அது வந்துட்டு என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் ஓகேங்களா? ஸோ இதில உங்களுக்கு புடிச்சத நீங்க எடுத்துக்கோங்க. பிடிக்காதத வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னுடைய ஏஜ் 19 ஓகேங்களா? என்னுடைய ஏஜ் 19 என்னுடைய கோல் என்ன அப்படின்னா, பில்லியனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோல். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ ம் என்னுடைய கோலுக்காக நான் எப்படி வேலை செய்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய டெய்லி ரொட்டீன் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிர்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்ப தூங்குறேன், எப்ப எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. ஓகேங்களா? அ அதே மாரி நான் எப்போ ஒர்க் பண்றேன், எப்போ வந்துட்டு ஒர்க் அவுட் பண்றேன், எப்போ வந்துட்டு என் ஹெல்த்துக்காக நான் எப்போ யூஸ் பண்றேன், எப்போ சாப்பிடுறேன், இது எதுவுமே வந்துட்டு ஃபிக்ஸ்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன தோணுதோ அத நான் செய்வேன். ஓகேங்களா? ஸோ இத எடுத்துக்கோங்க. அடுத்து வீடியோ எடுக்கிற டைமிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, 12 பிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுப்பேன். 12 பிஎம் டூ 2 பிஎம்க்குள்ள நான் 2 சேனலுக்கு 2 சேனல் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்துட்டு எலக்ட்ரானிக் சேனலு. அது வந்துட்டு என்னுடைய பிசினஸ்க்காக. இன்னொன்னு ஃபினான்ஸ் சேனல். ஓகேங்களா? அது நான் உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்க வீடியோல வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சேனலுக்குமே 2 வீடியோவும் எடுத்துட்டு நான் பிரைவேட்ல போட்டு போஸ்ட் பண்ணிருவேன். போஸ்ட் பண்ணிட்டு ஈவினிங் 6:00 வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிருவேன். ஓகேங்களா? இது என்னுடைய டெய்லி ரொட்டீன். ஓகேங்களா? ஸோ இந்த பில்லியனர் ஆகறதுக்கான நான் என்னென்ன வழிகள் பயன்படுத்துறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஏஜ் 19 நான் பில்லியனர் ஆகணும். அதுக்கான வழி என்ன அப்படின்னா, அ என்னுடைய முகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியணும். ஓகேங்களா? என்னுடைய பெர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்காக நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா, அ இன்டர்நெட்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌசிங், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எப்போ லேப்டாப் எடுக்கிறேன், எப்போ மொபைல் யூஸ் பண்றேன் அப்படின்னா, 24 ஹவர்ஸும் யூஸ் பண்ணுவேன். பட் அது எப்போ தூங்குறேன், எப்போ எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது. அம் இவ்வளோ தான் தூங்கணும், இவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய இதில ரொட்டீன்லேயே கிடையாது. எப்போ மொபைல் எடுத்தாலும் சரி, ப்ரௌசிங் தான் எப்பயுமே இருப்பேன். அ அதான் வந்து எத்தன பேரு பில்லியனர் ஆயிருக்காங்க, எந்த ஏஜ்ல பில்லியனர் ஆயிருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த வழிகள்ல போயிருக்காங்க, அதே மாதிரி நான் அந்த வழிய எடுத்தேன் அப்படின்னா, அந்த வழியில என்னால போக முடியுமா அப்படிங்கிறத என்னுடைய பெர்சனல் லைஃப் மூலியமா செக் பண்ணி பார்ப்பேன். ஓகே. அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே நம்பளால இப்ப பண்ண முடியுமா? அது பண்ணணும் அப்டின்னா, நமக்கு சக்சஸ் ஆகுமா? அப்டிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா பார்ப்பேன். அதே மாதிரி இப்ப என்னுடைய அ லைஃப்குள்ள வரலாம். இப்ப என்னுடைய லைஃப் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நான் என்னோட 19 ஏஜ் நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த லைஃப்ல எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். அது வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும் அப்டின்னு சொல்லி. பட் என்னுடைய ஆசை அப்டிங்கிறது எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்லியனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகேங்களா? நம்பர் 1 கோல் அது 1 மட்டும் தான். மீதி எதுவுமே என்னோட கோலே வந்து பார்த்தோம்னா கிடையாது. ஓகே. நான் 6த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா? இப்போ என்னுடைய ஏஜ் 19ங்கும்போது ஒரு 12 இயர்ஸ் ஓகேங்களா? 12 இயர்ஸ்ல இருந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? கிடைக்கிற வேலைக்கு போவேன். ஓகே. நான் மிடில் கிளாஸ் தான் அது சொல்லிக்கிறேன். நான் மிடில் கிளாஸ் தான். கிடைக்கிற வேலைக்கு போவேன். இந்த வேலை, இந்த வேலை, இந்த டைம்லாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய லைஃப் முழுக்க முழுக்க ஃபிக்ஸ்டுன்னு எதுவுமே கிடையாது. வேலை இருக்கா உடனே போயிருவேன். அடுத்த வேலை இருக்கா உடனே போயிருவேன். தூங்குறேனா, சாப்பிட்றேனா இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன். ஓகே. இத்தன நாள் வரைக்குமே நான் அப்படிதான் இருந்தேன். ஓகேங்களா? இனிமேலும் அப்படிதான் இருக்க போறேன். ஸோ, அத நீங்க டெடிகேஷன் மூலியமா வந்து பார்த்தோம்னா, நீங்க எடுத்துக்கணும். அதுல என்னென்ன தப்பு அப்படின்னா, ஹெல்த்த பார்த்துக்காத ஒரு வேஸ் வரும்போது, நான் வந்துட்டு பார்த்தோம்னா, என்னையே மாத்திட்டு, நான் வந்துட்டு ஃபுட்ட வந்து பார்த்தோம்னா, எப்படி எடுக்கணுமோ, அந்த மாரி டயட் ரொட்டீன்ல நான் வந்து பார்த்தோம்னா எடுத்துக்குவேன். ஸோ, அது வந்துட்டு உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஸோ, என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறது, என்னுடைய லைஃப்ல நான் வந்துட்டு பார்த்தோம்னா, சேஞ்சஸ் அப்பப்போ பண்ணிட்டே இருப்பேன். இது ஃபிக்ஸ்டுன்னு என்னுடைய லைஃப்ல எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ, அப்படி இருக்கும்போது, பில்லியனர் ஆகறதுக்கான வேஸ் நான் செக் பண்ணி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி, அ நான் கண்டுபிடிக்கிற ப்ரௌசிங் இதில வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். 4 மந்த்ஸ் பேக்ல நான் எலக்ட்ரானிக் சேனல் ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? தனுஸ்ரீ ஆடியோஸ்ன்னு சொல்லி, நான் அதுக்கான லிங்க்கும் கீழ குடுக்குறேன். உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் அதாவது வந்து கஸ்டமைஸ்டா 5.1, 2.1, 7.1 ஏதாவது கஸ்டமைஸ்டு ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. சிறந்த முறையில பண்ணி குடுத்துரலாம். அதே மாதிரி ம் அது வந்துட்டு என்னுடைய பிசினஸ் ஓகேங்களா? எப்போ ஆர்டர் வரும், இது எல்லாமே தனி ஓகேங்களா? அத விட்டுருங்க. அது தனி, இந்த சேனலுங்கிறது தனி ஓகேங்களா? இதுதான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் ஓகேங்களா? ஃபினான்ஸ் சேனல் தான் வந்து பார்த்தோம்னா என்னுடைய மெயின் ஃபோக்கல். அதே மாரி அது வந்துட்டு என்னுடைய பிசினஸ் ஓகேங்களா? என்னுடைய பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது, இப்போ கரண்ட்டா அது ஒண்ணு தான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி நம்மளுடைய அ டே டூ லைஃப்ல ஏர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்டுக்காக மினிமம் 3 டூ
10 இன்கம் வேஸ் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வச்சுருக்கக்கூடிய இது ஓகேங்களா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது வந்து வீட்டிலேருந்து ரெண்ட் வருது ஓகேங்களா, வீட்டிலேருந்து ரெண்ட் வருது. அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்தது ஓகேங்களா. அது எல்லாமே முழுக்க முழுக்க என்னுடைய நாலேஜ் மூலிமா நான் யூஸ் பண்ணி எந்த மாதிரி பண்ணால் நம்ம எங்கே இருக்கோம், ஓகே நம்ம எந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எப்படி ரெண்ட் விட்டால் எப்படி வந்துட்டு மந்த்லி பே அவுட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய நாலேஜில் இது பண்ணது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்ட்டு ஓகேங்களா, ரெண்ட்டு. அடுத்து வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு ஓகேங்களா, வட்டிக்கு பணம் வந்துட்டு வட்டி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வட்டி கொடுத்தது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா என்னுடைய பிஸ்னஸ். இப்போதைக்கு இந்த 3 வேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கரண்ட்டில் இருக்கிற கூடிய இன்கம் வேஸ் ஓகேங்களா. இப்போதைக்கு 3 இன்கம் வேஸ் இருக்குது ஓகேங்களா. அடுத்து யூடியூப் சேனலில் இன்னும் வந்துட்டு எலக்ட்ரானிக் சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு 10 days to 20 days மானிட்டைஸ் ஆயிரும். அதே மாதிரி அதிலிருந்து வர இன்கமும் அடுத்த இதில் சேர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சேனலில் இருந்தும் இன்கம் வந்துட்டு ஜென்ரேட் ஆக முடியும் ஓகேங்களா. ஸோ அப்போது 5 இன்கம் ஆச்சு. அது இன்னும் வரல ஓகேங்களா. 2 இன்கம் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது. அது கண்டிப்பாக வந்துடும், நான் வர வச்சுருவேன். அதே மாதிரி இப்போது அடுத்து நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய பிஸ்னஸில் வந்து பார்த்தோம்னா 5.1 2.1 7.1 இந்த மாதிரி கஸ்டமைஸ்டான ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே ரெடிமேடாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் என்னுடைய நாலேஜ் மூலிமா கஸ்டமைஸ்டாக ஒரு புது விதமாக உருவாக்கி அதை வந்துட்டு யூடியூப் மூலிமா வந்துட்டு எல்லாத்துக்கும் மக்களுக்கு வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் க்ரோ ஆகலாம். நெக்ஸ்ட்டு வே அப்படின்போது கோட் ஃபார்மிங் இருக்குது, கவ் ஃபார்மிங் இருக்குது ஓகே. அதுக்காக எங்ககிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டு எதுவுமே கிடையாது ஓகேங்களா. அது மெயினாக சொல்லணும் அப்படின்னா கார்டு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அதுக்கான வழி வந்து பார்த்தோம்னா உருவாக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் கண்டிப்பாக நிறைவேறும். என்னுடைய மெயின் வந்து பார்த்தோம்னா பில்லியனர் ஆகிறதுக்கான வேஸ் அப்படிங்கிறது ஒரு மல்டிபிள் வேஸாக தான் இருக்கணும் ஓகேங்களா. மல்டிபிள் வேஸாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம் வந்து பார்த்தோம்னா திடீர்னு ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கும்போது நான் சடனாக ஸ்டக் ஆயிடுவேன் ஓகேங்களா. அடுத்த மூவ் என்னால் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா மணி இல்லைன்னு அப்படின்னா நம்மளால் எதுவும் யோசிக்க முடியாது. அடுத்த இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் மூவ் ஆக முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக மல்டிபிள் வேஸ் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக வேணும். ஸோ என்னுடைய இன்கம் நான் 3 இன்கம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 இன்கம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது கண்டிப்பாக நான் போக போக தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வேஸ் தான் இது எல்லாமே. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ரெகுலராக என்னென்ன கண்டென்ட் போடலாம், எது போட்டால் ரீச் ஆகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் வந்துட்டு அனலிட்டிக்ஸில் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வியூஸ் போகுது, ஏன் போகலை, அந்த வீடியோவில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக வந்துட்டு அதே மாதிரி ஃபினான்ஸில் ரிலேட்டடாக ப்ரௌசிங் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஸ்டாக் வந்துட்டு எவ்வளோ வளர்ந்துருக்கு, ஏன் அந்த ஸ்டாக் கம்மியாக இருக்குது, எதனால் ஓகே, எந்த சிஇஓ மாறி இருக்காரு அப்படிங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய 24 hours ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌசிங் தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்லீப்பிங் ஹார்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் ஓகேங்களா. இந்த ஃபிக்ஸ்டு இந்த இது தான் அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய ஒர்க்கிங் ஹார்ஸும் வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நான் நினச்சா வேலை செய்வேன், நினச்சா வந்து பார்த்தோம்னா படுத்து தூங்கிடுவேன் ஓகேங்களா. இதுதான் உண்மை ஓகே. இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ போட கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு இதில் நான் சொல்கிறதுல எது உங்களுக்கு நல்லதுன்னு தோணுதோ அதை நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் அதுதான் நான் சொல்கிறது. ஏன் அப்படின்னா என்னுடைய கம்ஃபோர்ட் அதான் வந்து கம்ஃபோர்ட்லேருந்து வெளியே வந்தால் தான் நம்மளால் மேலே போக முடியும் அப்படிங்கிறதுல ஒரு செக்ஷன் ஆஃப் இருக்குது. அதே மாதிரி கம்ஃபோர்ட்டில் இருக்கும்போது தான் அந்த இதை நம்மளால் க்ரோ பண்ண முடியும் ரொம்ப நாளைக்கு. அதாவது வந்து லாங் டேர்முக்கு நம்ம ஒன்று க்ரோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவை கம்ஃபோர்ட் இருக்கணும். ஸோ அந்த கம்ஃபோர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் க்ரோ ஆக முடியுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கம்ஃபோர்ட் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் க்ரோ ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஓகேங்களா. அதுவும் நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணணும் ஓகே. ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேவ்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாறுபடும் ஓகேங்களா. ஸோ ஒருத்தருக்கு ரெண்ட் வராமல் இருக்கும், ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் இன்கம்மோட நிறைய பேர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க போயிட்டுருப்பாங்க. நானும் மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸு அங்கே அந்த வேர்டு வந்து பார்த்தோம்னா நான் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது புண்படுற மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா நானும் மிடில் கிளாஸ் தான். ஸோ இதை நம்ம சொல்கிறனால நம்ம கீழே போவோமான்னு கேட்டால் கீழே போக கிடையாது. நம்ம எப்படி மேலே வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக வந்து பார்த்தோம்னா நான் சொல்கிறேன்.
அந்த சொல்கிறத வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது வந்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மேலே வர முடியும், எந்த இன்கம்மை ஜென்ரேட் பண்ணால் எப்படி மேலே வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி அந்த மூலியமா வந்து பார்த்தோம்னா மேலே வர பார்க்கணும். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் சேலரி அதான் வந்து ஒர்க் பேஸ்ட்லேயே இருக்காதீங்க. அடுத்த இன்கம் ஜென்ரேட் பண்ண பாருங்கள். இதுதான் நான் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. மெயின் விஷயம் சேலரி கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்த இன்கம் ஓகே மினிமம் 3 இன்கம் எல்லாத்துக்குமே இருக்கட்டும். ஃபீமேலாக இருக்கட்டும், மேலாக இருக்கட்டும், சின்ன பையனாக இருக்கட்டும், பெரிய பையனாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி 3 இன்கம் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கன்டென்ட் தேவைப்படுது அப்படின்னும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கன்டென்ட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் உங்கள் மௌரியன். அதே மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக வரும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். என்னுடைய ஒரு பிக்கெஸ்ட்டான ஒரு பிளான் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? யூடியூப் சேனல் ஆரம்பித்து பர்சனல் பிராண்டிங் உருவாக்கணும். பிஸ்னஸ் வந்து பார்த்தோம்னா யூடியூப்லேருந்தும் 2 சேனல்லேருந்து யூடியூப்லேருந்தும் இன்கம் வரணும், ரெண்டல்லேருந்தும் வரணும், பிஸ்னஸ்லேருந்தும் வரணும், இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தும் வரணும். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி கோட் ஃபார்மிங் இந்த இது ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இன்கம்ஸ் நான் எடுத்துக்கிட்டே தான் போவேன். ஓகேங்களா? ஸோ மேலே எடுத்துகிட்டே தான் போயிட்டுருக்க போகிறேன். எதுவுமே வந்து பார்த்தோம்னா ஸ்டாப் பண்ணி நிறுத்த மாட்டேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இப்போ நீங்கள் 40 ஏஜாக இருந்தாலும் சரி, 35 இருந்தாலும் சரி, 30 இருந்தாலும் சரி, 19 இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கும் ஒரு அவசியமானது. ஏன் அப்படின்னா ஒரு இன்கம் டக்குன்னு சடனாக ஸ்ட்ரக் ஆகும்போது, ஃபயர் ஆகி நம்ம வெளியே வரும்போது, நம்மளால் அடுத்தபட்சம் இதுக்காக நம்மளால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மளால் அடுத்த மூவ் எடுத்து வைக்க முடியாது. அது ஒரு மெயின் ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக மல்டிபிள் இன்கம்ஸ் வே அப்படிங்கிறது வேணும். ஸோ நான் பில்லியனர் ஆகிறதுக்கு இந்தந்த வேஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் சக்சீட் ஆக முடியும். இப்போ நான் போட்டிருக்க வீடியோங்கிறது அது வியூஸ் போகுதோ போகலையோ அப்படிங்கிறது எனக்கு மேட்டரே கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாள் என்னால் கண்டிப்பாக லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸும், லேக்ஸ் கணக்கில் வியூஸும், லேக்ஸ் கணக்கில் ஏர்னிங்ஸும் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், எனக்கு மல்டிபிள் வேஸான இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு இன்கம் வேஸ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரி மூவ் பண்ணோம் அப்படின்னா, எது நம்மக்கிட்ட வச்சு எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா, எதில் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறதுல எதில் நம்ம வந்துட்டு க்ரோத் அதிகமாக அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இன்டர்நெட்டில் இல்லை யூடியூப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. தயவு செஞ்சு அவங்க சொல்கிறாங்க இவன் சொல்கிறான்னு பார்க்காதீங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணி ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அவங்க சொல்கிறாங்க அதில் பணத்தை போட சொல்கிறாங்க, இதில் பணத்தை போடுறாங்க. அதே மாதிரி இந்த சிட் ஃபண்ட்ஸு, இந்த வந்துட்டு இந்த கந்துக்கு வட்டி வாங்குறது இதெல்லாமே சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் ரூ. 10 வட்டி, ரூ. 5 வட்டி இந்த மாதிரி கணக்கில் வரும். ஸோ அதை பற்றின தனி நான் போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.